ஒரு பெட்ரோல் பைக் அப்படின்னு வந்தால் உடனே நம்ம மைலேஜ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதா கேட்போம். அந்த மாதிரி வந்து ஈவி அப்படின்னாவே ரேஞ்ச் எவ்வளோ வருங்கிறதையும் தாண்டி அடுத்து இன்னொரு கேள்வியும் கூடவே வரும். அது என்னென்னா எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அதுக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதில் தான் ராப்டி ஹெச்பி கிட்ட இருக்குது. அது என்னென்னா 20 to 80% 1 ஹவரில் சார்ஜ் பண்ணிட முடியும் ஏசி சார்ஜரில். இன்ஃபேக்ட் நீங்கள் டிசி சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 36 மினிட்ஸ்லேயே இந்த பைக் வந்து சார்ஜ் ஆகிடும். கிட்டத்தட்ட உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுற மாதிரி இந்த பைக்கையுமே நீங்கள் வெறும் 36 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறாங்க ராப்டி ஹெச்பி. ஸோ நானுமே நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராப்டியோட மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேயே வந்து ஜியானோட சார்ஜிங் இப்போ ஸ்டேஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. டிசி சார்ஜரை இதில் வந்து ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணோம். ரொம்ப குயிக்காகவே சார்ஜ் ஆச்சு. அப்போ டிசி சார்ஜர் யூஸ் பண்ணால் பேட்ரி கெப்பாசிட்டி வந்து சீக்கிரமாக போயிடுமே, அதோட பவர் போயிடுமே அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர் கேட்குறாங்க. டு பி ஃப்ராங்க், இது வந்து ஹை வோல்டேஜ் பேட்டரி அப்படிங்கிறதுனால நீங்கள் டிசியும் டைரெக்டாக இதில் போட முடியுங்கிறது அட்வான்டேஜ். ரெண்டாவது, நீங்கள் ஏசி அண்ட் டிசி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி யூஸ் பண்ணும்போது தான் ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி ரொம்ப நாளைக்கு வரும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும்.